கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சுவாமி, அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு 14 திருக்குடை காணிக்கை. சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் வேடம் அணிந்து சிவநடனம் ஆடி செண்டை மேளம், நாதஸ்வரம் முழங்க திருக்குடைகள் மாட வீதி உலா. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா நாளை 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம் நடைபெறுகின்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது காலை மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா நடைபெறும். இதில் சுவாமிகளுக்கு மேல் கட்டப்படும் திருக்குடைகளை ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் அண்ணாமலையார் கோவிலுக்கு காணிக்கையாக அளிப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 21ஆம் ஆண்டாக சுமார் 3,60,000 ரூபாய் மதிப்பில் 14 திருக்குடைகளை ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் வழங்கினர். அண்ணாமலையார் கோவிலில் இந்த திருக்குடைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று பின்னர் திருக்குடைகள் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் வேடம் அணிந்து சிவநடனம் ஆடி செண்டை மேளம், நாதஸ்வரம், ஆடல் பாடலுடன் மாட வீதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருக்குடைகளை அண்ணாமலையார் கோவிலில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலையில் முதல் முறையாக இத்திருக்குடையில் தமிழக திருக்கோவில்களில் முதல் முறையாக 20 அடி உயர கம்ப்யூட்டர் யானை கம்பீரமாக நடந்து வந்த காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது.